நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வாகன கட்டுப்பாட்டு நடைமுறை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. சர்வதேச சுற்றுலா தலமான நீலகிரிக்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். குறிப்பாக ஏப்ரல், மே ஆகிய கோடை பருவ காலங்களில் தினசரி 30,000த்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதால் அங்குள்ள தங்கும் விடுதிகள் நிரம்பி வழிகின்றன. மேலும் வாகனங்களை நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கடந்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதல் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டது. இதில் TN43 பதிவு எண் கொண்ட உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. இதுவரை விண்ணப்பித்துள்ள அனைத்து சுற்றுலா வாகனங்களுக்கும் இ-பாஸ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு 6,000 சுற்றுலா வாகனங்களும், சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் 8,000 சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு உத்தரவை கடந்த மாதம் பிறப்பித்தது. அதன்படி நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஒவ்வொரு நாளும் முதலில் விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு மட்டுமே இ-பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கும், ஆம்புலன்ஸ் போன்ற அவசரகால வாகனங்களுக்கும், சரக்கு வாகனங்களுக்கும் பொருந்தாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.